சென்னை புளியந்தோப்பு பகுதியில் போதை இளைஞர் ஒருவர் பொதுமக்கள் முன்னிலையில் அம்மன் கோயில் கதவை உடைத்து அட்ராசிட்டியில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இந்த நபர் யாருன்னு அடையாளம் காணப்பட்டிருக்கா? அவர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? என்ன நிகழ்ந்தது? சென்னை புளியந்தோப்பு பொன்னப்பன் தெருவுல 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அம்மன் கோயிலானது செயல்பட்டு வருகிறது. இந்த கோயிலுக்கு நேற்று ஒரு 25 வயதான இளைஞர் ஒருவர் திடீரென மதுபோதையில அந்த கோயிலுக்குள் உள்ளே நுழைந்து அவர் அத்துமீறல் செயல்ல ஈடுபட முயன்று இருக்கிறார். இதனால உள்ள இருக்கக்கூடிய பூசாரி கதவை மூடிய போதும் அந்த மதுபோதையில இருந்த அந்த இளைஞர் அந்த கோயிலோட கதவை உடைத்து அதன் பின்னர் அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பூசாரியை ஆபாசமாக பேசி அவர் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகி பெரிதளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த மாலை வேளையில ஒரு இளைஞர் மதுபோதையில இந்த கோயிலோட கதவை உடைப்பது போன்றும் அதன் பின்னர் அருகில் இருக்கக்கூடிய நபர்களை ஆபாசமாக பேசி வாக்குவாதத்துல ஈடுபடுவது போன்ற ஒரு காட்சி தான் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக புகாரின் பேரில் புளியாந்தோப்பு போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.